மாணவர்களின் உயிரை குடிக்கும் பள்ளி கட்டிடங்கள். பழுதான கட்டிடங்களில் செயல்படும் பள்ளிகள். மாணவர்கள் இறப்புக்கு முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் மகேஷ் பொறுப்பு. திமுக அரசு மீது பாஜக அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். கொண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரது மகன் மோஹித் அந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று அரையாண்டு தேர்வை முன்னிட்டு தேர்வு எழுதிய மாணவர்கள் உணவு இடைவேளையின் போது பள்ளி கைப்பிடி சுவர் மீது அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பழைய கட்டடம் என்பதால் சுற்றுச்சுவர் சரிந்தது. சுவற்றின் மீது அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த மோஹித் மீது சுற்றுச்சுவர் விழுந்ததில் பலத்த காயமடைந்தான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். மாணவன் உடலை பார்த்து பெற்றோர், உறவினர்கள் கதறி அழுதனர். திருத்தணி டிஎஸ்பி கந்தன், தாசில்தார் சரஸ்வதி ஆகியோர் விசாரணை நடத்தினர். ஆர்கேபேட்டை போலீசார் சம்பவம் குறித்து விசாரிக்கின்றனர். பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளியின் சுற்றுச்சுவர் சேதமடைந்துள்ளதால் அதை கட்டித்தர வேண்டும் என பெற்றோர்கள் பல மாதங்களாக வலியுறுத்தி வந்துள்ளனர். பள்ளி கல்வித்துறை அசால்ட்டாக இருந்ததன் விளைவாக ஒரு மாணவனின் உயிர் பரிதாபமாக போய்விட்டதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை விபத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது என கூறியுள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த விபத்து கொலையாகவே கருத முடியும். வெறும் விளம்பர நாடகங்களை மட்டுமே கடந்த 4½ ஆண்டுகளாக நடத்தி வரும் ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஆகிய இருவருமே இதற்கு முழு பொறுப்பு என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.